வழிமுறைகள் மூலமாக கண்டுபிடிச்சி அந்த குழந்தைங்களுக்கு தேவையான உதவிகளையும் நாங்கள் உளவியல் ரீதியான உதவிகளையும் நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம். மேரேஜ் கவுன்சிலிங்னாக்கா ஒரு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாமே வந்து ஒரு உளவியலாளராக நிச்சயமாக அதுக்கு வந்து ஒரு முடிவு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் டீல் பண்ண கேசஸில் நிறைய பேர் வந்து அட்வொகேட் கிட்ட போகலாமா இல்லை சைக்காலஜிஸ்ட் கிட்ட போகலாமா மனக்குழப்பத்தில் தான் எங்கிட்ட வருவாங்க. வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு அவங்க நிலைமை என்ன, எதை வந்து அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு விளக்கமாக நம்ம விளக்கும் போகுது ஒருத்தருடைய மனசில் என்ன ஓடிட்டுருக்குங்கிறத அடுத்தவங்களால சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் ஏற்படுது. அதுக்கப்புறமா அவங்க பிரிவினை பற்றி அவங்க யோசிக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி போகிறவங்க வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ஒரு உளவியலாளரை பாருங்கள் அப்படின்ட்டு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இது தவிர